ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டீச்சர் லீஃப். 100 நாளில் 100 மார்க் அப்படின்றது ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்துக்கான வழிகாட்டியா நான் உங்கள் பிரபாவதி. முதல் நாளான இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 1, ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். முதல்ல செட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். செட்டுன்றது ஒரு வெல் டிஃபைன்டான டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸை கொண்ட கலெக்ஷன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஏ இருக்கு இல்லையா, அதில் 1 2 3 அப்படின்றது எலிமெண்ட்ஸ். பி அப்படின்றது செட். அந்த செட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து 2 3 5. அது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களோட விஷுவலுக்காக ஒரு இமேஜினேஷனுக்கு ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்கேன். செட்டை நம்ம 2 விதமாக எழுதலாம். ஒன்று ரோஸ்டர் ஃபார்ம், இன்னொன்று செட் பில்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்மில் எலிமெண்ட்ஸை நேரடியாக எழுதிடுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ ஈக்குவல் டு 1 2 3 கொடுத்துருக்கோம் இல்லையா, அது போல். இதுவே ஒரு கண்டிஷன் மூலமாக ஒரு செட்டை எழுதுறது தான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு எக்ஸ் such that x is a natural number less than or equal to 3. இந்த 2 ஃபார்முமே வந்து ஒரே செட்டை தான் வேறு வேறு விதமாக எழுதுறது மூலமாக குறிச்சிருக்கோம். இப்போது நம்ம செட்களில் செய்யக்கூடிய 3 முக்கிய ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். யூனியன், இன்டர்செக்ஷன், அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ். ஏ யூனியன் பி. இங்கே ஏல அப்புறம் பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து ஒன்றா வந்து ஆட் ஆகிடுறது தான் ஏ யூனியன் பி. நம்ம வென் டயக்ராமில் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக புரியும். இன்டர்செக்ஷன், ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ அப்புறம் பி 2 செட்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் மட்டும் இதில் கிடைக்கும். வென் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஏபி 2த்துக்கும் நடுவில் ஒரு பார்ட் இருக்கு இல்லையா, அதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. டிஃப்ரென்ஸ், இந்த ஆப்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ ஏ மைனஸ் பி அப்படின்னு இருக்கு இல்லையா, ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கும். பட் அதே எலிமெண்ட் பியில் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடணும். வென் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இன்னுமே தெளிவாக புரியும். ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது எம்டி செட். இது வேறு ஒன்றும் இல்லை, எந்த எலிமெண்ட்டுமே இல்லாத செட்டு தான் எம்டி செட். அதை நம்ம 5 இல்லாட்டி நல் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏல வந்து எலிமெண்ட்ஸ் 1 2 இருக்குது, பட் பி வந்து ஒரு எம்டி செட். ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வெறும் எம்டி செட் தான். இப்போ நம்முடைய முக்கியமான கான்செப்ட் என்ன? கார்ட்டீசியன் ப்ராடக்ட், ஏ கிராஸ் பி. ஏலேருந்து ஒரு எலிமெண்ட், பியிலேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்டர்டு பேர். இது தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்டில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஏன்ற செட்டில் 1 2 இருக்குது, பின்ற செட்டில் 3 4 இருக்குது. இப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 3 1 4 2 3 2 4. இது வந்து ஒரு கிரிட் போல் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து ஒரு டேபிள் மாதிரி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் ஏ பி நாட் ஈக்குவல் டு பி ஏ. ஏன்னா அதோட வேல்யூவே வந்து மாறும் இல்லையா, அதனால் அதை போல் வராது. எதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. இப்போது ஏ செட்டில் 2 -2 3 இருக்குது, பியில் 1 -4 இருக்கு இல்லையா. ஏ கிராஸ் பினா என்னது? ஏலேருந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், பிலேருந்து செகண்ட் எலிமெண்ட் எடுத்து எழுதியிருக்கோம் பாருங்கள். ஏ கிராஸ் பியில் 2 1 2 -4 -2 1 -2 -4 3 1 3 -4. அதுவே பி கிராஸ் ஏ அப்படின்னு வரும்பொழுது முதல்ல பியிலேருந்து எலிமெண்ட் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏ எழுதணும். பாருங்க, பி கிராஸ் ஏனா 1 2 1 -2 1 3 -4 2 -4 -2 -4 -3. இதுவே ஏ கிராஸ் ஏனா எப்படி வரும்? அது உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த செகண்ட் சம்மில் பாருங்கள்,
A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு P, Q. ரெண்டு செட்டோட எலிமெண்ட்ஸுமே வந்து சேம் தான். ஸோ இப்போ A கிராஸ் B, A கிராஸ் A இல்லை B கிராஸ் A எப்படி போட்டாலுமே நமக்கு வந்து சேமாக தான் வரப்போகுது. இருந்தாலும் A கிராஸ் B செஞ்சுருக்கிறத பாருங்கள். P, 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 Q, Q, P, Q, Q. A கிராஸ் A அப்புறம் B கிராஸ் A வந்து ஹோம்ஒர்க். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. A ஈக்குவல் டு M, N. B ஈக்குவல் டு 5, அதாவது நல் செட். இப்போ A கிராஸ் B என்ன கிடைக்கும் நமக்கு? ஆப்வியஸ்லி 5 தான். A கிராஸ் Aக்கு என்ன வரும்? M, 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 N, N, M, N, N. ஓகே. இப்போ B கிராஸ் Aக்கு என்ன வரும் அப்படின்றது நீங்கள் தான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு சம்ஸ் எல்லாம் கிளாஸ் ஒர்க்கில் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஹோம்ஒர்க்ஸை தனியாக ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதுங்க. ஏதாச்சும் புரியலன்னா மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் புரியலன்னா கமெண்ட்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய டவுட்ஸ்களை கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் உடனுக்குடனே கிடைக்கிறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது 10th ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுடைய இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள்.